தூய்மை பணியாளர்களை நவீன கொத்தடிமைகளாக நடத்தும் தமிழக அரசை கண்டித்தும் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்திடக் கோரி தூய்மை பணியாளர்கள் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் உள்ள 5 மண்டலங்களில் சுமார் 1750 தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு அரசால் நிர்ணயித்த தினசரி கூலியான 754 ரூபாய்க்கு பதிலாக 575 ரூபாய் மட்டுமே வழங்கி மீதமுள்ள பணத்தை அதிகாரிகள் வேதா ஒப்பந்த நிறுவனத்தினர் கொள்ளையடித்து தூய்மை பணியாளர்களின் வயிற்றில் அடிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க கோரியும் சட்டத்திற்கு புறம்பாக 8 மணி நேரத்திற்கு பதிலாக 11 மணி நேரம் வேலையமர்த்தி கொத்தடிமைகள் போல வதைப்பதை கண்டித்தும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய தினம் திருச்சி மாநகராட்சி தொழிலாளர் சங்கம் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் இளையராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தங்களது கோரிக்கைகளை மாநகராட்சி மேயர் அன்பழகனிடம் அளித்தனர். மாவட்ட செயலாளர் மாறன், மாவட்ட பொருளாளர் டோமினிக், மாவட்ட பொறுப்பாளர் ராஜு ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் மாவட்ட நிர்வாகிகள் பிரியா, சின்னப்பொண்ணு, ராமசாமி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு இதுவரையிலும் போனஸ் கூட வழங்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிவிடக்கூடாது, பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்தபோதும் தூய்மை பணியாளர்களை மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளை அகற்ற பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்திட வேண்டும், மேலும் அவர்களை இந்த அரசும் அதிகாரிகளும் மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மேயரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதுமிருந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை திரட்டி கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாகவும் அரசுக்கு அறைகூவல் விடுத்தனர். திருச்சி மாநகராட்சியில் வேதா ஒப்பந்த நிறுவனம் கடந்த 1.5 ஆண்டுகளாக இங்கே சுகாதார பணியை ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க. 1700க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. பெரும்பகுதி எல்லாருமே பெண் தொழிலாளர்கள். காலையில் 6 மணிக்கு வரணும். இந்த சமூகம் காலையில் வேலைக்கு போகும்போது சுத்தமாக இருக்கிறதுக்காக அங்கே இருக்க நம்மளுடைய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு தன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு பிறகு இங்கே வேலைக்கு 6 மணிக்கு வரணும். 10 நிமிடம் தாமதமானுச்சுன்னா வேதா ஒப்பந்த நிறுவனம் ஆப்சண்ட் போது தொழிலாளிகளுக்கு அன்னைக்கு சம்பளம் பறி போகுது. மீண்டும் தொழிலாளிகள் ஏமாந்து திரும்பி வராங்க. 6 மணிக்கு வர்ற தொழிலாளியை 2 மணிக்கு விட்டுடணும். 8 மணி நேரம் தான் வேலை சட்டம். அதை மீறி 5 மணி 6 மணின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் தூய்மை பணியாளர்கள் வேலை வாங்கி வதக்கப்படுகிறாங்க. இது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையரிடம் முகாரிட்டோம், மாநகராட்சியினுடைய மேயரிடம் சொல்லிட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு பெருந்திரள் முறையீடு இங்கே நடைபெற்று இருக்கு. தினக்கூலிங்கிறது அரசாங்கம் பார்த்து தீர்மானிச்சது. துப்புரவு தொழிலாளிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 754 ரூபா கொடுக்கணும். ஆனால் வேதா கம்பெனி நிறுவனம் 575 ரூபா தான் கொடுக்குது. மீதம் இருக்கிற பணத்தை முழுவதும் எல்லாம் பட்ட பகலிலே கொள்ளையடிக்குது வேதா ஒப்பந்த நிறுவனம். இங்கே இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகள் IAS IPS முடிச்சவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர் எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட தீபாவளிக்கு துணி கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட போனஸ் உண்டு. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு இன்ன வரைக்கும் போனஸ் வழங்கப்படவில்லை. ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பணி புரிஞ்சிருக்காங்க. அர்ப்பணிப்போடு இந்த வேதா நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க. கூலியை இழந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 75 ரூபா 100 ரூபா கூலி, அவங்களோட கூலி திருடப்பட்டிருக்கு. அந்த தொழிலாளிகளுக்கு நியாயம் கிடைக்கணும். அதே போன்று அவர்களுக்கு உண்டான நியாயமான போனஸ் கிடைக்கணும். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் K நேரு இருக்கிற தொகுதி இது. ஒரு முன்மாதிரியான மாநகராட்சியாக இது மாற்றப்படணும். திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துச்சு. தேர்தலில் நிற்கும் பொழுது வாக்குறுதி எண் 153 என்ன சொல்கிறாங்கன்னா 10 ஆண்டு காலம் பணிபுரிந்த இந்த தொழிலாளிகள்லாம் பணி நிரந்தரம் பண்ணணும். பரிதவிக்கிற தொழிலாளிகள் 40 வயது 45 இதுக்கிட்ட இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் எங்களை பணி நிரந்தரம் பண்ணும், பர்மனன்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு இன்னும் ஏக்கத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் இந்த தொழிலாளிங்கன்னா இவங்க தான் கொரோனா காலத்தில் உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சவங்க. சென்னை பெருமழை வெள்ளம் வரும்பொழுது எல்லாவற்றையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் 1 வாரம் 10 நாள் தங்கியிருந்த இந்த தொழிலாளிகள்
இவர்களை இந்த அரசாங்கம் இந்த சாமானிய மனிதர்களை இந்த தூய்மை பணியாளர்களை தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றக்கூடாது. ஒரு அரசு வேலைங்கிறது இவங்களுக்கு புதுசாக கொடுக்குறது. இவங்க செஞ்சிட்டு இருக்க வேலையை பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதே போல் மழை நெருங்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் பாதாள சாக்கடை, பாதாள கால்வாயில் எல்லாம் நேரடியாக தூய்மை பணியாளர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுயமரியாதை ஆட்சி திராவிட மாடலுங்கிற இடத்துல பாதாள சாக்கடைக்குள்ள சக மனிதர்களை இறக்கக்கூடாது, நவீன இயந்திரங்களை கொண்டு வரணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கு சயின்ஸ். ஆனால் இங்கே இருக்கிற சக தொழிலாளியை சாக்கடைக்குள்ள இறக்கி விட்டு இவ்வளவு மெத்த படித்த அதிகாரிகள் ஆஃபீஸர்கள்லாம் இருக்கும் பொழுது மாநகராட்சியில் இன்னும் பாதாள சாக்கடையிலும் வாய்க்காலையும் தான் இறங்கி அங்கே இருக்க குப்பை குளங்களை ஆட்டுறாங்க. அதனால இது சம்பந்தமான நேரடியான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். மேயரிடம் மனு கொடுத்துருக்கோம். அமைச்சருக்கு இதன் மூலமாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதி தான், அதை நினைவுபடுத்துகிறோம். அந்த வாக்குறுதிப்படி 3 ஆண்டு முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் மீதம் 2 வருடம் தான் இருக்குது. இந்த 2 வருடம் நம்பிக்கையோடு கேட்குறோம், அதை செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேட்டியின் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வருகிற சென்னையில் 27ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் சென்னை கோட்டை நோக்கி போராட்டம் நகரும். தமிழகத்தில் இருக்க 10,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை நோக்கி போராட்டத்தினர் எங்களை பணி நிரந்தரம் படுத்தணும், அரசாணை அறிவித்த தினக்கூலியை எங்களுக்கு கொடுக்கணும், பாதாள சாக்கடை செய்வதற்கு நவீன இயந்திரங்களை கொடுங்க, சக மனிதர்களாக எங்கள் மனைக்கு மதிக்கணும் என்று சொல்லி சென்னை வருகிற 27 ஆகஸ்ட் 27 மிகப்பெரிய போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம். அதனோடு பகுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் மனிதர்கள், சுதந்திர இந்தியாவில் நாங்கள் மதிக்கப்பட வேண்டும், நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது, 8 மணி நேர வேலை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இந்த தொழிலாளிகளை மேற்கொண்டு துன்புறுத்தக்கூடாது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையர், மேயர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். CIT-யிலிருந்து தோழர் மாறன். நன்றி, வணக்கம்.